நம்ம பார்டர் ரேடியஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஸ்டைல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் குரூப் பண்ற வேலை இருக்கு. இப்போ வந்து நான் ஆங்கர், ஹோவர் வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹோவர் பண்றப்ப கலர்ஸ் மாறுது. ஆனா பிரஸ் பண்றப்ப ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும். அதோடயும் ஸ்டைலும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது டாட் மெயின் nav அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் ஸ்பேஸ் ஆங்கர் செமிகோலன் ஆக்டிவ். இதுவும் சூடோ கிளாஸஸ் தான். ஸோ இந்த சூடோ கிளாஸஸ் பத்தி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அங்கே பார்த்து கற்றுங்க. ஸோ இதோட கலரையும் ஹவரோட கலரையும் நம்ம பேக் டு நம்மளோட ஒயிட் கலருக்கு மாற்றிடுவோம். காப்பி பண்ணி இங்கே பேஸ் சேஃப் சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கலர் கொஞ்சம் டிம் ஆகுது. ஓகே, இது ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரு ஸ்டைல் தான் வச்சுருக்கோம். அதனால இந்த ஆக்டிவோட சூடோ கிளாஸஸும் ஹவரோட சூடோ கிளாஸஸும் ஒரே குரூப்பாக வச்சிடலாம். அதாவது காமா போட்டு என்டர் தட்டிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதை வச்சிருவோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பினேட்டர் கிடையாது. 2 செலக்ட் போட்டுருங்க பாருங்க. 2மே காம்பினேட்டர் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு குரூப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டில் வேலை செய்யும். நீங்கள் ஹோவர் பண்ணுறப்ப அந்த கலர் வரும். ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கிறப்ப அந்த கலர் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். இது பண்ணியாச்சு. இப்போ நான் ஹோவர் பண்ணுறப்ப எனக்கு வந்து அண்டர்லைன் இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது என்கடெக்கோட அண்டர்லைன் மாதிரி இல்லை. ஏன்னா அது ரொம்ப ஒட்டி இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதுக்கு வந்து போர்டு கீழே உள்ள போர்டு நம்ம ஆக்டிவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டைல் பண்ணி அதை அண்டர்லைனாக மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்கடெக் வந்து ஃபாண்ட் வெயிட் போல்டாக மாற்றிப்போம். சேஃப் போல்டாச்சா? ஓகே, போல்டாச்சு, சூப்பர். இப்போ போர்டு பாட்டம் 5 பிக்சல் கொடுக்கலாம். அதாவது இங்கே கொடுக்க வேணாம், நம்ம ஹவ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு போர்டு வேணும்னு. அதனால ஹவ் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப அதில் போர்டு வர்ற மாதிரி செய்யலாம். போர்டு பாட்டம் 5 பிக்சல் சாலிட். அப்புறம் நம்ம இந்த ஒயிட் கலர் காப்பி பேஸ்ட் சேஃப். ஓகே கூல். இப்போ நான் ஹவ் பண்ணேன்னா எனக்கு போர்டு கீழே இருக்கு. ஸோ அது அண்டர்லைன் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ இந்த ஸ்டார்ட் ஹோஸ்டிங் இந்த பட்டன் இருக்குல்ல, இது மட்டும் தனிச்சு தெரியறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டைல் பண்ணலாம். அதாவது இது கால் டு ஆக்ஷன், இதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன். ஸோ அதனால இதுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் பண்ணி இதை எக்ஸ்ட்ராவா இன்னும் அழகாக்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடலாம். அதுக்கு ஸோ அந்த 3வது பட்டன் வந்து ஸ்டார்ட் ஹோஸ்டிங் இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னொரு கிளாஸஸ் போடலாம். செகண்ட் கிளாஸ் இன்னொன்று போடலாம். அதாவது மெயின் டேஷ் nav அண்டர்ஸ்கோர் ஐட்டம் போட்டு அதுக்கப்புறம் டேஷ் CTA கால் டு ஆக்ஷன். ஸோ இது வந்து பேம் நான் ஃபாலோ பண்ணி இந்த கிளாஸ் டைம் போட்டிருக்கேன். ஃபியூச்சரில் பேம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணி அது கீழே வந்து டாட் போட்டு ஸ்பேஸ் பண்ணி ஸோ இதுக்கு நான் காம்பினேட்டிவ் யூஸ் பண்ணுறேன். இந்த மெயின் nav ஐட்டம் CTA உள்ளுக்கு இருக்கிற ஆங்கர் டெக் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் நம்ம போட்ட செலக்டர். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டைல் போட்டாலும் இந்த ஐட்டம் ஏ வந்து ஓவர் ரைட் பண்ணும். இப்போ நம்ம என்ன ஸ்டைல் போட்டாலும், ஏன்னா வந்து இது இன்னும் ஸ்பெசிஃபையா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து அடுத்து கீழே வருதுல மெயின் ஐட்டம் CTA இது ரெண்டுமே வந்து ஈக்குவலான பவர் தான் இருக்கு ரெண்டுத்துக்கும். ஆனா இது வந்து செகண்டா வர்றதுனால இதுல நம்ம என்ன ஸ்டைல் போட்டாலுமே இதை ஓவர் ரைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் இதில் சேஞ்ச் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு வேணும். ஓகே, சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பேக்ரவுண்ட் கலர் பாருங்க நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சு. இப்போ சுத்தி பேடிங் வேணும். அதனால பேடிங் எத்தனை போடலாம்? 8 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 16 பிக்சல் ரைட் அண்ட் லெஃப்ட். 8 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 16 பிக்சல் ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ பாருங்க அழகா கிளீனா இருக்கா? சூப்பர். ஸோ எனக்கு இப்ப இந்த ஹவர் பண்றப்ப எனக்கு இந்த லைன் வேணாம். இதுல இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா எனக்கு இதுல வேணாம். ஸோ இந்த ஹவரோட லைனையும் நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். அதாவது இது பண்ண மாதிரி கீழே வந்து இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிட்டு செமிகோலன் ஹோவர் கோமா இதை அப்படி கீழே காப்பி பண்ணி ஹோவர் வந்து ஆக்டிவ் ஆக்கிடும். ஸோ இதுவும் நம்ம குரூப்பிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்டர் வந்து நன்னு வச்சிரும். ஸோ எந்த பார்டரும் இந்த மெயின் nav ஐட்டம் CTA உள்ளுக்கு இருக்க ஏல வேலை செய்யாது. அதாவது இதுல வேலை செய்யும், இதுல வேலை செய்யும், ஆனா இதுல பார்டர் வேலை செய்யாது. நம்ம நன் ஆக்கிட்டோம் பாத்தீங்களா? ஓகே, இப்போ எனக்கு இந்த 4 கார்னருமே ரவுண்டட் கார்னரா வேணும். ஸோ இப்போதான் நம்மளுக்கு பார்டர் ரேடியஸ் தேவைப்படும். பார்டர் ரேடியஸ் அப்படின்னா உங்களோட எலமெண்டோட கார்னர்ஸை ரவுண்டட்டா இருக்கும். அதாவது இந்த பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டினால உங்களோட எலமெண்டோட எல்லா கார்னருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பார்டர் ரேடியஸ்னால 4 வேல்யூ எடுத்துக்க முடியும். அதாவது இப்போதைக்கு நான் டிஃபான் போட்டு அதுக்கு வந்து பாக்ஸ்ன்னு கிளாஸ் நேம் வைக்கிறேன். சேஃப். இப்போ இந்த பாக்ஸ்க்கு நான் ஹைட் 300 பிக்சல் வித் 300 பிக்சல். சேஃப். பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன். சேஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஹைட் 300 பிக்சல் வித் 300 பிக்சல். ஓகே, இப்போ நான் இதில் பார்டர் ரேடியஸ் இந்த பார்டர் ரேடியஸில் நான் 10 பிக்சல் போட்டேன்னா என்ன நடக்கும்? 4 கார்னர்ஸுமே 10 பிக்சலுக்கு ரவுண்டட் கார்னர் ஆயிரும். அதாவது இந்த மாதிரி
ஜஸ்ட் 10 பிக்சலுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே நானு 10 பிக்சல், 20 பிக்சல் செகண்ட் வேல்யூ போட்டேன்னா இப்படி ஆயிரும். அதாவது டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட் இது 2மே 10 பிக்சல்லயும், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட் இது 2மே 20 பிக்சல்லயும் மாறிடும். அதாவது லைக் ஒரு எக்ஸ் மாரி. இப்ப 3வது வேல்யூவா நானு 30 பிக்சல்னு போடுறேன். இப்ப என்ன நடக்கும்னா டாப் லெஃப்ட் 10 பிக்சல், டாப் ரைட் அண்ட் பாட்டம் லெஃப்ட் அதாவது இந்த எக்ஸோட இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல, இது அப்படியே ஸ்டே 20 பிக்சல்ல இருக்கும். 3வதா இந்த பாட்டம் ரைட் மட்டும்தான் 30 பிக்சல் மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ இங்க இருக்கு 10 பிக்சல், செகண்ட் வேல்யூ இங்க இருக்கு 20 பிக்சல், தேர்ட் வேல்யூ இங்க இருக்கு 30 பிக்சல். பேலன்ஸ் இருக்குது வந்து அப்படியே அதோட ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து ஃபாலோ பண்ணிக்கும். பேலன்ஸ் ஒன்று போடலாம். இப்போ நான் 4வது வேல்யூவா 40 பிக்சல்னு போறேன். இப்போ என்ன நடக்கும்னா கிளாக் வைஸ்ல வேலை செய்யும். 10 பிக்சல், 20 பிக்சல், 30 பிக்சல், 40 பிக்சல் இந்த மாதிரி. எலிப்டிக்கல்னு சொல்லி இன்னொரு விதமான பார்டர் இருக்கு. அதாவது இப்ப நான் பார்டர் ரேடியஸ் வந்து 50 பிக்சல்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க எவ்ரிவே 50 பிக்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நானு ஸ்லாஷ் போட்டு ஸ்பேஸ் 25 பிக்சல் இப்படி போட்டோம்னா என்ன ஆகும்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஹாரிசான்டலா 50 பிக்சலுக்கு பார்டர் கொடுக்கும். பாருங்க இது 2மே 50 பிக்சலுக்கான பார்டர். இந்த வளைவு ஸ்டார்ட் பண்றதுல செகண்ட் வேல்யூ 25 பிக்சல் இருக்குல்ல, இது வந்து வெர்டிக்கலான வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா இதோட வளைவு வந்து பாத்தீங்கன்னா 25 பிக்சல்ல இருக்கும். இந்த மாதிரி டிவைட் பண்ணா உங்களால ஒரு பார்டர் 2ஆ டிவைட் பண்ண முடியும். and then அது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்க முடியும். பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். 50% இப்படி போட்டோன்னா சேவ் பண்றேன் பாருங்க. எக்ஸாக்டா ரவுண்ட் ஆயிடுச்சு. 50% அதாவது இந்த 300 பிக்சல்ல இருந்து 50% அர்த்தம். நீங்க இந்த 50% போடலாம். அது இல்லைன்னா இந்த 300க்கு பாதி, இதோட 300 50% பாதினாது 150 பிக்சல் அதுவும் நீங்க போடலாம். 115 பிக்சல் சேஃப். பாருங்க ஸ்டில் அந்த ரவுண்டட் கார்னர்ல மெயின்டைன் ஆயிருக்கு. எக்ஸாக்டா ரவுண்டா வேணும் அப்படின்னா எதுக்கு பிக்சல் யூஸ் பண்ண வேணாம்னா நீங்க இங்க வித்தும் ஹைட்டும் மாத்தினீங்கன்னா இதுவும் நீங்க மாத்தி ஆகணும் பார்டர் ரேடியஸ். ஆனா பெர்சன்டேஜ்ல போட்டிருந்தீங்கன்னா நீங்க வித்தும் ஹைட்டும் மாத்தினாலும் அந்த பெர்சன்டேஜ் அந்த வித் ஹைட் என்ன வேல்யூ இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கும். பார்டர் ரேடியஸ் நம்ம தனித்தனியா ஹேண்டில் பண்ணலாம். அதாவது பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ். ஸோ இதை நான் 10 பிக்சல் போடுறேன் சேஃப். பாருங்க இந்த டாப் லெஃப்ட் ரேடியஸ் மட்டும் நம்மளுக்கு மாறும் 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி நான் தெரியறதுக்காக ஒரு 30 பிக்சல் போடுறேன். ஓகே 30 பிக்சல் மாறிடுச்சு. இந்த மாதிரி டாப் லெஃப்ட் தனியா மாத்தலாம், இல்ல டாப் ரைட் அப்படின்னு சொல்லி டாப் ரைட்டுக்கு மாத்தலாம், இல்லைன்னா பாட்டம் ரைட் இப்படி மாத்தலாம். ஸோ பாட்டம் ரைட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா பாட்டம் லெஃப்ட் மாத்திரம்னா பாட்டம் லெஃப்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா ஒரு கார்னர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. and then அது வந்து பிக்சல்லையோ இல்ல பெர்சன்டேஜ் மூலியமா நம்ம வேல்யூ கொடுத்து அதோட ரேடியஸை மாத்திக்கலாம். ஓகே பேக் டு அவர் கோட். இப்போ எனக்கு இந்த 4 கார்னர்ஸுமே 8 பிக்சலா மாத்த போறேன் பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணி. அதாவது எங்கன்னா இந்த இடத்துல சிடிஏ ஏல பார்டர் ரேடியஸ் 8 பிக்சல் சேஃப். இப்போ 4 கார்னருமே ஈக்குவலா 8 பிக்சல் நம்மளுக்கு மாறி இருக்கும். இந்த மாதிரி ஸோ அழகா இருக்குல்ல, கிளீனா சூப்பர். இப்போ நான் பார்டர் வந்து நோன் ஆகிட்டேன். இப்போ நான் ஹோவ் பண்றப்ப எனக்கு வந்து இந்த கலர் வந்து இன்வெர்ட் ஆகிற மாதிரி வச்சிரும். அதாவது சென்டர்ல ஆரஞ்ச் ஆயிருக்கணும், வெளியே வந்து இந்த ஒயிட் கலர் வரணும். அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது எப்படின்னா ஹோவ் பண்றப்ப எனக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த ஒயிட் வேணும், கலர் வந்து எனக்கு இந்த ஆரஞ்சு கலர் சேஃப். இப்ப ஹோவ் பண்றப்ப பாருங்க அப்படியே இன்வெர்ட்டா மாறிடுச்சு. ஸோ அழகா இருக்கு. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.